இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் அதிகமாக இருக்குது. எதையுமே நோ சொன்னால் அவங்களால ஏற்றுக்கவே முடியல. எல்லாமே எனக்கு கரெக்டாக நடக்கணும், எல்லாமே ரைட்டாக இருக்கணும். இன்னொன்று, ஈவன் ஆசிரியராக இருக்கிறத பார்க்கும்போது தப்பு போடுறத கூட அவங்களால விரும்புறதில்ல. அந்த தப்புன்னு போட்டோம்னா அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருவாங்க. அதனால் நான்லாம் ரெட் பென் யூஸ் பண்ணும்போதே குழந்தைங்கள்ட்ட காமிச்சு இதெல்லாம் தப்பு, சரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிற வேண்டிய இடத்துல இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசு வந்து சீக்கிரமாக இதாகிடுது. தப்புன்னா அவ்வளோதான், திரும்ப அந்த நோட்டை திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து காமிக்கவே மாட்டாங்க. அப்போ பெற்றோர்கள்ட்டையும் அப்படி தான். அவங்க இது எல்லாமே எனக்கு நான் செய்கிறதெல்லாம் சரி அப்படின்னு அம்மாவோ அப்பாவோ இல்லை தாத்தாவோ பாட்டியோ சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க குழந்தைங்க. அப்படி நோ சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக கோவம் வருது, அடம் பண்ணுறாங்க, ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, திட்டுறாங்க, நீலாம் என்ன பண்ணுற எனக்கு அப்படின்லாம் திட்டுறாங்க. அப்படி எனக்கே ரொம்ப ஆச்சரியம் இருக்கும், ஒழுந்து அப்படி பேசுகிறாங்களா அப்படின்னு. ஸோ இதுக்கு காரணம் நிச்சயமாக பெற்றோர்கள் தான். அப்போ முதல்லேருந்தே நாம் என்ன பண்ணணும்னா, இப்படி தான் கடைக்கு போனால் இதுதான் நான் வாங்கி தருவேன், இதுக்கு மேலே வாங்கி தர மாட்டேன், இதுக்கு மேலே என்கிட்ட பணம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான நமக்கான பொருளாதார விஷயத்தையும் குழந்தைங்கள்ட்ட சொல்லணும். என்கிட்ட இவ்வளோதாம்மா பணம் இருக்குது, இல்லை இது தேவை, இது நம்ம வீட்டுக்கு தேவையா, இப்படின்ற விஷயத்த நம்ம பேசிட்டு நம்ம அதை சொல்ல வேண்டியது. வெறும் நோ, உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் அதுக்கு காரணம் என்ன, நோ சொல்கிறதுக்கான ரீசனோடு நம்ம சொல்லும்போது கொஞ்சம் புரிதல் இருக்கும். ஒரு தடவை 2 தடவை புரிதல் இல்லாலும் திரும்ப திரும்ப அதை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது குழந்தைங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் சொல்ல எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைங்கள்ட்ட நம்ம ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறோமோ அதுதான் நமக்கு சக்ஸஸாக இருக்கும். இன்றைக்கி அதுக்கான நேரம் வந்து இன்றைக்கான பெற்றோர்களுக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் குழந்தைங்க ரொம்ப அறிவாளி, குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியுது. அவன்கிட்ட இது இருக்குது, இவன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பென்சில் இருக்குது, இவங்ககிட்ட அந்த பேனா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நாம் சொல்ல வேண்டியது என்னென்னா, கண்ணே அது வந்து தேவையில்லை, இது போதும், நமக்கு எழுதுறதுக்கு இது தேவை. அது மாதிரி உணவாக இருக்கட்டும், இல்லை ட்ரெஸ் ஆகட்டும். அதே மாதிரி இன்றைக்கி இருக்க பெற்றோர்கள் வந்து குழந்தைங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு உடைக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க. அதாவது எப்படியும் ஒரு 6 மாதம் தான் அந்த உடை குழந்தைங்க போடுவாங்க. அதுக்கு ஒரு எல்லாமே ஒரு என்ன ஆடம்பர உலகம் இருக்கிறனால இவங்களுக்கு அதுலேயும் குழந்தைங்க எதை சூஸ் பண்ணுறாங்களோன்னு இருக்குது. அப்போ அந்த இடத்துலையும் இது வேண்டாம், இது கொஞ்ச நாள் தான் நம்ம போடுவோம், இது விலை அதிகமானது, இது இந்த அளவுக்கு நம்மகிட்ட பணம் இல்லை, இப்படி பொருளாதார விஷயத்தையும் குழந்தைங்கள்ட்ட பகிர்ந்தோம்னா நிச்சயமாக அது வந்து அவங்களுக்கு புரியும். அப்போ தான் அந்த பணம் இல்லைன்னா அவங்களுக்கு பணம் வந்து ஈஸியாக கிடைக்குதோ, இல்லை ஏன் அம்மா வாங்கி தரக்கூடாது அப்படின்ற மனநிலை குழந்தைங்களுக்கு வந்துடும். ஸோ நமக்கு அந்த பணம் இல்லை, இது இந்த பொருளுக்கான விலை மதிப்பு, இதை எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது. நான் கஷ்டத்தை கண்டிப்பாக சொல்ல வேண்டி இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு முதல்லேருந்தே சேவிங்ஸை கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வந்து பாக்கெட் மணி இல்லாத குழந்தைங்களே கிடையாது. ஸோ அந்த காலத்துலலாம் அந்த மாதிரிலாம் பாக்கெட் மணி கொடுத்துருக்காங்களான்னா இல்லை. அப்படியே கொடுத்தாலும் அதை நம்ம உண்டியில் போட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட்டோம். இன்றைக்கி பாக்கெட் மணி அன்றைக்கே போய் நம்ம குழந்தைங்க சிப்ஸ் பேக்கெட் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் வந்துடுது. ஸோ இதையும் குழந்தைங்கள்ட்ட பாக்கெட் மணி தேவையில்லை, அப்படியே பாக்கெட் மணியாக இருந்தால் அது உண்டியில் போட்டு சேவ் பண்ணணும், அதுக்கு புத்தகம் வாங்கணும். இப்போ முதல்ல பெற்றோர்கள் புத்தகம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கும் இந்த சேமிப்பு வந்து புத்தகத்துக்காக பயன்படுத்தணும். இப்படி தான் குழந்தைங்களை நம்ம பக்குவப்படுத்த வேண்டி இருக்குது. வாசிப்பு வந்து நிச்சயமாக எல்லா பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது.